So next நம்ம inverse of a function னா என்னன்னு பார்க்க போறோம். We are going to see about inverse of a function. ஒரு ஃபங்க்ஷனோட இன்வர்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸை பற்றி படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதோட டைப்ஸ் பார்த்தோம். அது 1 to 1 இருக்கலாம், on to ஃபங்க்ஷனாக இருக்கலாம். அண்ட் தென் நம்ம காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், அது ஒரு ஆப்ரேஷன் ஆன் ஃபங்க்ஷன்றது பார்த்தோம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை பேஸ் பண்ணி சம்ஸ் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் we are going to see about inverse of a function. ஒரு ஃபங்க்ஷனோட இன்வர்ஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, how to find the inverse of a function, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி the function should be a bijection. அந்த ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். தட் இஸ் இட் ஷுட் பி போத் 1 to 1 அண்ட் ஆன் டூ. அந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 அண்ட் ஆன் டூவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதர்வைஸ் இன்வர்ஸ் இஸ் நாட் பாசிபிள். இன்வர்ஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன் இஸ் நாட் பாசிபிள். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் let us assume that suppose இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோம். a function defined from x to y. f is a function defined from x to y னா இப்போ இன்வர்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது while finding the inverse it will be a function defined from y to x. yலேருந்து எக்ஸ்க்கு டிஃபைன் ஆயிரும். தட் இஸ் இப்போ நீங்கள் எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் a b c சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you get the values 1 2 3ன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. a சப்ஸ்டியூட் பண்ணால் 1, b சப்ஸ்டியூட் பண்ணால் 2, c சப்ஸ்டியூட் பண்ணால் 3. இது fங்கிற ஃபங்க்ஷனில் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போ இதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷனில் 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a கிடைக்கும், 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா b கிடைக்கும், 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா c கிடைக்கும். ஓகேவா, இது டொமைன் ஆகிடும், இது வந்து ரேஞ்ச் ஆகிடும். ஓகேவா, ஸோ இப்போ இது நமக்கு டொமைன், இது வந்து கோடொமைன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இன்வர்ஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷனில் திஸ் function or the range or the codomain will become the domain and the domain will become as the codomain. domain codomain-ஆவும் இந்த codomain வந்து domain-ஆவும் மாறிடும். ஓகேவா, ஓகே இப்போ சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோம். if it is not 1 to 1, if a function is not 1 to 1, suppose இந்த மாதிரி இருக்குன்னு இமேஜின் பண்ணிப்போம். so this function is not 1 to 1 as well as it is not on to. இல்லையா, இது 1 to 1ம் கிடையாது, on toவும் கிடையாது. அப்புறம் முதல்ல நம்ம 1 to 1 இல்லாமல் எடுத்துக்கலாம். இந்த 3 மட்டும் இல்லாமல் இருக்கதா இமேஜின் பண்ணிப்போம். so it is not 1 to 1. இது 1 to 1 இல்லை இல்லையா, பட் திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷன். நான் என்ன சொன்னேன், இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகிடும்னு சொன்னேன், இதுதான் நமக்கு டொமைன் ஆகிடும்னு சொன்னேன். அப்போ உங்களுக்கு y தான் டொமைன் ஆகிடும், எக்ஸ் வந்து உங்களுக்கு கோடொமைன் ஆகிடும். ஸோ இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இட் இஸ் டிஃபைன்ட் as f inverse. ஸோ f inverse will be defined from y to x. yலேருந்து எக்ஸுக்கு டிஃபைன் பண்ணுவோம். தட் இஸ் 1 to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get both the values a and b. ரெண்டு வேல்யூமே கிடைக்கும், ஏவும் கிடைக்கும் பியும் கிடைக்கும். 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா c கிடைக்கும். ஓகேவா, அப்போ இந்த இடத்துலேருந்து வி ஷேப் வந்தால் அது ஃபங்க்ஷனே கிடையாதுன்னு சொன்னேன் இல்லையா. இங்கேருந்து வி ஷேப் வந்தால் அது ஃபங்க்ஷனே கிடையாதுன்னு சொன்னேன் ஆல்ரெடி. ஐ செட் தட் இந்த இடத்துலேருந்து வி ஷேப் வந்தால் அது ஃபங்க்ஷனே கிடையாது அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ இங்கேருந்து வி ஷேப் வருது இல்லையா, அப்போ திஸ் இன்வர்ஸ் இஸ் நாட் அட் ஆல் ஏ ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷனே கிடையாது, திஸ் இஸ் நாட் அட் ஆல் ஏ ஃபங்க்ஷன் ஆகிடும். ஓகேவா, ஸோ அதனால தான் சொல்கிறோம் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இட் ஷுட் பி 1 to 1. கண்டிப்பாக அது 1 to 1 இருந்தால் தான் நம்மளால் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி எதனால அது ஆன் டூவாக இருக்கணுன்றதை பார்க்கலாம். சப்போஸ் 3ன்ற ஒரு எலிமெண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு எலிமெண்ட் இருக்கதா இமேஜின் பண்ணிப்போம். ஓகேவா, அப்போது உங்களுக்கு வந்து இது வந்து நான் என்ன சொன்னேன், திஸ் வில் பிகம் அஸ் டொமைன். இது டொமைன் ஆகிடும், இது வந்து உங்களுக்கு கோடொமைன் ஆகிடும்னு சொன்னேன் இல்லையா. இப்போ 3க்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன எலிமெண்ட் வரும், இங்கே கோடொமைனில் நமக்கு எந்த எலிமெண்ட்டுமே இல்லையே 3க்கு ரிலேட் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி டொமைனில் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இருந்தாலே தென் இட் இஸ் ஆல்சோ நாட் அட் ஆல் எ ஃபங்க்ஷன். ஆல்ரெடி நம்ம படித்தோம் இல்லையா, இந்த டொமைனில் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் ஃபங்க்ஷன் கிடையாது. அதே மாதிரி இங்கேருந்து வி ஷேப் வந்தாலும் அது ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ 1 to 1 இல்லாமல் இருந்துச்சுன்னா இங்கேருந்து வி ஷேப் வருது விச் இஸ் நாட் அட் ஆல் எ ஃபங்க்ஷன். ஆன் டூ இல்லாமல் இருந்துச்சுன்னா தட் இஸ் இங்கே நமக்கு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் போது நமக்கு டொமைனில் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் வந்துடும். அப்பயும் இட் வில் நாட் பி அ ஃபங்க்ஷன் அட் ஆல். த இன்வர்ஸ் வில் நாட் பி அ ஃபங்க்ஷன் அட் ஆல். ஸோ அதனால் டு ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அது முதல்ல 1 to 1 and on to இருக்கணும். 1 to 1 ஃபங்க்ஷனுக்கு நம்ம இன்னொரு பேர் என்ன பார்த்தோம், இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அந்த on to ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தோம், சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகேவா, ஸோ 1 to 1 and on to இருக்கணும். தட் இஸ் the function should be a bijective function. அது ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதர்வைஸ் இன்வர்ஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன் இஸ் நாட் பாசிபிள். இன்வர்ஸ் வந்து பாசிபிள் கிடையாது. ஓகேவா, ஓகே இப்போது ஹவு டு ஃபைண்ட் த இன்வர்ஸ். ஸோ உங்களுக்கு இன்வர்ஸ்க்கு வந்து டெஃபினிஷன் அவங்க அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன்.
So f is a function defined from x to y, be a bijection. So அது ஒரு bijective function இருந்ததுன்னா then the function g defined from y to x defined by g of y is equal to x if f of x is equal to y is called the inverse of f and is denoted by f inverse. Okay va? So inverse of a function define the inverse. அது மாதிரி கேட்க மாட்டாங்க, mostly suppose கேட்டாங்கன்னா அப்போ definition இது எழுதணும். Okay va? A function is said to be invertible if we can find the inverse கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா then the function is said to be invertible. அது invertible சொல்லலாம். இந்த inverse of a functionக்கும் composition of a functionக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்னன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், f circle gயும் g circle fயும் எப்பயுமே ஈக்குவலா இருக்காதுன்னு சொன்னோம். f circle g will not be equal to g circle f. That is the composition of functions is not always commutative. இது commutative கிடையாதுன்னு சொன்னோம். ஆனால் suppose f circle gயும் g circle f ஈக்குவலா இருக்குன்னா அது எந்த கேஸ்ல ஈக்குவலா இருக்கும்னா when g is the inverse of f. g வந்து f க்கு இன்வர்ஸா இருந்தா மட்டும்தான் இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். That is we can say that f circle f inverse is equal to f inverse circle f is equal to I ன்னு சொல்லலாம். where iங்கிறது identity function படிச்சோம் ஞாபகம் இருக்கா? identity function என்ன சொன்னோம்? f of x is equal to x ன்னு வந்துச்சுன்னா that function we call it as identity function and it can be denoted by ix. இல்லையா? இந்த ix ன்னு நம்ம denote பண்ணலாம்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? identity function previous இதில் நம்ம படித்தோம். ஸோ இப்போ suppose f circle f inverse is equal to f inverse circle f is equal to I இருந்ததுன்னா then we can say that these two functions are inverses of each other. இது ரெண்டும் அந்த functionsோட inversesன்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே, இப்போ எப்படி வந்து நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது? how to find the inverse? எப்படி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு இங்கே ஒரு ஒர்க்கிங் அவுட் ரூல் கொடுத்துருக்காங்க. they have given a rule here, that is let a function defined from R to R be the given function. Write y is equal to f of x. y is equal to f of x ன்னு எழுதிக்கணும். Write x in terms of y. x in terms of y ல எழுதணும். அடுத்து write f inverse of y is equal to in the expression in y. expression in y ல வர மாதிரி எழுதணும். replace y as x. இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும். நான் ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன் நான். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். சப்போஸ் let us imagine ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு எடுத்துக்கோ. f of x is equal to, ஓகே நம்ம புக்கில் இருக்க எக்ஸாம்பிளே எடுத்துப்போமே. புக்கில் இருக்க எக்ஸாம்பிளே எடுத்து போடுவோம். ஸோ புக்கில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? example 1.30 if f is defined from R to R defined by f of x is equal to 2x minus 3 prove that f is a bijection and find its inverse. f வந்து முதல்ல ஒரு bijective function சொல்லணும், அதுக்கப்புறம் அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து example 1.30 கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து 2x minus 3. முதல்ல இதை வந்து நம்ம 1 to 1 செக் பண்ணுவோம். ஸோ 1 to 1 செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா let us assume that f of x is equal to f of y ன்னு எடுத்துக்குவோம். அப்போ which implies நம்ம என்ன சொல்லலாம்? 2x minus 3 is equal to 2y minus 3 ன்னு சொல்லலாமா? அப்போ from this we can say that 2x is equal to 2y or in other words x is equal to y. அப்போ therefore f of x is equal to f of y implies x is equal to y. But therefore f of x is an one-to-one function. So this is an one-to-one function. அடுத்தது on-to function ஆன் ப்ரூவ் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து one-to-one function ஆன் ப்ரூவ் பண்ணோம். அடுத்தது on-to function ஆன் ப்ரூவ் பண்ணும். Let us check whether the given function is on-to. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா let y belongs to R ன்னு எடுத்துக்கலாம். y belongs to the R. Rனா இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்னா கோடொமைன். yங்கிறது கோடொமைனில் இருக்கக்கூடிய சம் எலிமெண்ட். y is any element from the கோடொமைன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to put this f of x is equal to y ன்னு எடுத்துக்கலாம். this f of x is equal to y ன்னு எடுத்துக்கலாம். அப்போ which means 2x minus 3 is equal to y ன்னு வந்துடுது இல்லையா? அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? x எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2x is equal to y plus 3 or x is equal to y plus 3 by 2ன்னு வந்துருமா? x is equal to y plus 3 by 2ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம்? let us substitute in this function. இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம் whether we get f of x வருதான்னு பார்ப்போம்.
ஓகேவா? ஸோ அப்போ therefore f of y plus 3 by 2 என்ன வருதுன்னு பார்ப்போம். which is 2 into y plus 3 divided by 2 minus 3 வரும். இப்போ 2 cancel ஆகிடும். அப்போ which is y plus 3 minus 3 which is equal to y னே வந்துடுது இல்லையா? which is equal to y னே வந்துடுது. அப்போ this is இப்போ therefore we can say that நம்ம கோடமைனில் இருக்க ஏதோ ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம், அதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரீ இமேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? நம்ம கோடமைனில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம், அதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரீ இமேஜ் கண்டுபிடிக்கிறோம். அந்த ப்ரீ இமேஜுக்கு நம்ம திருப்பி இமேஜ் கண்டுபிடிச்சோன்னா திருப்பி நமக்கு கோடமைனில் இருக்கக்கூடிய அந்த y வந்துடுது. தட் இஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச். அப்போ therefore we can say that range is equal to கோடமைன். நம்ம அந்த கோடமைனில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எலிமெண்ட், ஜென்ரலாக ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம், அதுக்கு நம்ம ப்ரீ இமேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். we are finding the pre image of that element. அந்த எலிமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் அந்த ப்ரீ இமேஜ் கண்டுபிடிச்ச இந்த எலிமெண்ட்டுக்கு we are finding what is the image. இமேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இமேஜ் கண்டுபிடிச்சோன்னா we are getting it as the same element. இதே எலிமெண்ட்டே நமக்கு வந்துடுது. அப்போ therefore we can say that range is equal to codomain. அப்போ therefore we can say that f of x is an onto function. So this is an onto function சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா we are going to find the inverse. இன்வர்ஸுங்கிறதும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். நம்ம இன்வர்ஸ் வந்து அந்த இது யூஸ் பண்ணி காம்போசிஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ டு ஃபைண்ட் இன்வர்ஸ். இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. இந்த சம் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க, ஏன்னா இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் இது. ஸோ இது மாதிரி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு 1 to 1 தனியாக 1 to 1 கண்டுபிடிக்கணும், அடுத்து ஆன் டூ போட்டு இது தனியாக கண்டுபிடிக்கணும், அப்புறமா ஆன் டூன்னு ப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா டு ஃபைண்ட் இன்வர்ஸ். ஸோ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு we know that நமக்கு என்ன தெரியும், f inverse circle f is equal to iன்னு தெரியும் இல்லையா? f inverse நம்ம இதுலேருந்து கூட இன்வர்ஸ் சொல்லலாம், இன்வர்ஸுங்கிறது இதுலேருந்தே சொல்லலாம், பட் இப்படி கண்டுபிடிப்போம், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ f inverse circle f is equal to iன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ which means f inverse of f of x is equal to iங்கிறது தான் என்னது, ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் which is xன்னு சொன்னோம். iங்கிறது என்னது, it is the identity function which is equal to x ன்னு சொன்னோம். அப்போ which means f inverse of f of x என்ன, what is f of x? f of x என்னன்னு சொன்னோம், it is 2x minus 3. it is 2x minus 3. so it is f inverse of 2x minus 3 is equal to x. sorry மா, இது இப்படி எடுக்கணும். that is f circle f inverse. இல்லை இது நான் எடுத்தது கரெக்ட் தான், சாரி இதை நான் கரெக்டாக தான் போட்டேன். ஸோ f inverse circle f is equal to I இல்லையா? which is f inverse of f of x is equal to x ன்னு வந்துடும். which is f inverse of f of x என்ன, it is 2x minus 3 is equal to x ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த x என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த x என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா we are going to substitute put 2x minus 3 is equal to some y ன்னு எடுத்துக்கலாம். 2x minus 3 is equal to some y ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து x என்னன்னு கண்டுபிடிப்போம். ஸோ இதில் x என்ன வரும் உங்களுக்கு, you will get it as இப்போ நீங்கள் இதை ஈக்குவல் டு எக்ஸ்னே எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் கேன்சல் பண்ணிடுவீங்க, அப்படி போடக்கூடாது. ஓகேவா? இதை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கணும். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, 2x is equal to y plus 3 or x is equal to y plus 3 by 2 இல்லையா? இந்த மாதிரி கிடச்சிருது. இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா, இப்போ சப்ஸ்டியூட்டிங் இட் ஹியர் நமக்கு என்ன கிடைக்குது, f inverse of y is equal to y plus 3 by 2. f inverse of y is equal to y plus 3 by 2 வந்துடும். now replacing இங்கே yங்கிறது just a variable, அவ்வளோதான். xங்கிறது ஒரு வேரியபிள், அதே மாதிரி இங்கே yங்கிறது ஒரு வேரியபிள். அப்போ yக்கு பதிலாக xே போட்டுக்கலாம் இல்லையா? we can replace it as y xன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஏன்னா இங்கே நீங்கள் எப்படினாலும் xன்னு போட்டிங்கனாலும் yன்னு போட்டிங்கனாலும் it is an independent variable. we are going to substitute some values for this. இதுக்கு வேல்யூ கொடுத்து தான் இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் இதை நம்ம திருப்பி xன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ f inverse of x is equal to x plus 3 by 2. so therefore this is the inverse of the given function. இதுதான் inverse of the given function. ஸோ நம்ம inverse கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், f inverse circle f is equal to I ன்னு எடுத்துக்கணும். அப்போ f inverse of f of x is equal to x ன்னு வந்துடும். இப்போ f inverse of 2x minus 3 is equal to x ன்னு வந்துடும். இப்போ இதை வேற ஒரு வேரியபிளுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கணும். we have to equate it to some other variable. let us take it as y. ன்னு எடுத்துட்டு இந்த x கண்டுபிடிக்கணும்.
இதில் இருந்து நம்ம ஆக்சுவலாக இந்த எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது எக்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணோன்னா நம்ம சப்ராக்ட்லாம் பண்ணிடுவோம். ஸோ அப்போ தப்பாக வந்துடும். ஸோ அதனால் இதை வேறு ஒரு வேரியபிளுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் வந்து y + 3/2 வந்துடுது. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், f inverse of y is equal to y plus 3/2 நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்துடும். இங்கே yங்கிறது ஜஸ்ட் அ வேரியபிள், அது ஒரு வேரியபிள் தான். ஸோ அதுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம் இல்லையா, we can replace it as x. ஸோ இப்போ இது எக்ஸ்ன்னே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போ f inverse of x is equal to x plus 3/2 வந்துடும். புரிஞ்சுதா இது? So this is the inverse of the given function. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இது ஜஸ்ட் நீங்கள் டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். f of x வந்து நம்ம இதில் என்ன சொன்னோம், 2x minus 3ன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ சப்போஸ் நீங்கள் எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன வருது, எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 2 minus 3 which is equal to -1ன்னு வருதா. இப்போ இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டு பாருங்கள், உங்களுக்கு 1 வருதா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டிங்கன்னா என்ன வரும், -1 plus 3 which is equal to -2 divided by -1 plus 3 you will get it as 2. 2 divided by 2 which is equal to 1 ன்னு வருதா, புரியுதா. ஸோ அப்போ therefore இங்கே நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோமோ அதோட ஆன்சரை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதே வேல்யூ உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஓகேவா. ஸோ திஸ் we call it as a inverse of a function. இதை தான் நம்ம inverse of a function சொல்லுவோம். ஸோ நமக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அது முதல்ல பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். இட் ஷுட் பி a bijective function. That is, it should be both 1-to-1 and on-to. 1-to-1ஆகவும் இருக்கணும், அதே சமயத்தில் on-to-ஆகவும் இருக்கணும். அப்போ தான் we can find the inverse of a function. அப்போ தான் நம்மளால் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா. இது புரிஞ்சுதா இந்த சம்மு? உங்களுக்கு புரியலனாலும் திரும்ப ஒரு கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் கேட்காம மட்டும் இருக்காதீங்க, புரியலன்னா திரும்ப ஒரு கேளுங்க. ப்ளீஸ் ஆஸ்க் மீ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ். ஓகே. இப்போ இதே மாதிரி நமக்கு இங்கே எக்ஸசைஸில் ஒரு சம் ஹோம்ஒர்க் இருக்குது, அதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. தட் இஸ் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸசைஸ் 1.3ல் 12th சம். Exercise 1.3 12th sum. If f is defined from R to R is defined by f of x is equal to 3x minus 5. Prove that f is a bijection and find its inverse. Same இதே மாதிரி நமக்கு 3x minus 5 மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் இதே தான், சேம் இதே தான். நமக்கு இங்கே 2x minus 3க்கு பதிலாக 3x minus 5 கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் இதே மாதிரி. இதை உங்களால் ஹோம்ஒர்க்காக போட முடியுமா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 1-to-1ன்னு சொல்லணும். ஓகேவா. நமக்கு இது எக்ஸாம்பிளில் ஒரு சம், எக்ஸசைஸில் ஒரு சம் தான் இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம 1-to-1ன்னு சொல்லணும், அப்புறம் on-to-ன்னு சொல்லணும். சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா சேம் இதே மாதிரி ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் எழுதணும். 2x minus 3க்கு பதிலாக யூ ஹாவ் டு ரைட் இட் அஸ் 3x minus 5 போட்டு எழுதணும். ஓகேவா. இதே மாதிரி எழுதிட்டு அப்புறம் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்வர்ஸ்க்கு நம்ம இப்போ போட்டோம் இல்லையா, இதே மாதிரி தான் போடணும். யூ ஹாவ் டு டூ இட் இன் திஸ் வே ஒன்லி. தட் இஸ் f inverse circle f is equal to iன்னு எடுத்து சேம் இதே மாதிரி போடணும். புரியுதா. ஸோ இந்த ஒரு சம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க இன்னைக்கு யூ டேக் திஸ் as a homework. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்த்தோம். 1-to-1 ஃபங்க்ஷன்னா என்ன அதெல்லாமே பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் we are going to see about algebra of functions. ஃபங்க்ஷன்ஸோட அல்ஜிப்ரா, ஃபங்க்ஷன்ஸில் எப்படி நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம். algebra of functions. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, so let x be any set. F is a function. F and G be real valued functions. Both are real valued function defined on x. Now define for all x belongs to x. ஸோ எக்ஸில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே இதை நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். தட் இஸ் f plus g of x is equal to f of x plus g of x. இதெல்லாம் நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் லிசன் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும். பட் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். யூ ஹாவ் டு ரிமெம்பர் இட். ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். கண்டிப்பாக செகண்ட் வால்யூமில் இதெல்லாம் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதனால ஜஸ்ட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் இட். f plus g of x is equal to f of x plus g of x. f minus g of x can be written as f of x minus g of x. f into g of x can be written as f of x into g of x. f by g of x can be written as f of x by g of x, where g of x should not be equal to 0. இங்கே g of x வந்து 0 இருக்கக்கூடாது. ஓகேவா. அடுத்தது ஒரு கான்ஸ்டன்ட் இன்டூ எஃப், ஒரு கான்ஸ்டன்ட் இன்டூ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கேன் பி ரிட்டன் அஸ் கான்ஸ்டன்ட் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஓகேவா. கான்ஸ்டன்ட் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம், வேர் சி இஸ் ரியல் கான்ஸ்டன்ட். அண்ட் தென் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கேன் பி ரிட்டன் அஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம்.
ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் என்ன சொல்கிறது ஆப்ரேஷன்ஸ் ஆர் அல்ஜிப்ரா ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸில் இருக்கக்கூடிய அல்ஜிப்ரா அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாமே பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். The first property is that f plus g plus h can be written as f plus g plus h ன்னு எழுதலாம். f plus g plus h can be written as f plus g plus h ன்னு எழுதலாம். That is addition is associative. அடுத்து f plus g is equal to g plus f. Addition is commutative. அடுத்தது zero function படிச்சோம் இல்லையா? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்லேயே ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது which is called as a zero ஃபங்க்ஷன்றது அது வந்து உங்களுக்கு f of x is equal to 0ன்னு வந்துச்சுன்னா it is called as a zero function. அதை தான் நம்ம zero function சொல்லுவோம். அது நம்ம ஏற்கனவே டிஃபைன் பண்ணணும். we defined it. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது இந்த ஜீரோ ஃபங்க்ஷனும் நம்ம டிஃபைன் பண்ணணும். we defined this zero function also. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்லேயே நம்ம எனி கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா f of x is equal to some கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா அது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அதே இது f of x is equal to 0ன்னு இருந்துச்சுன்னா அந்த கான்ஸ்டன்ட் 0வாக இருந்தால் then the function is said to be a zero function. So zero function is a particular case of constant function. Zero functionங்கிறது it is a particular case of constant function. ஓகேவா? ஓகே. அந்த மாதிரி ஜீரோ ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா 0 plus f is equal to f plus 0ன்னு சொல்லலாம். where 0 is the zero function which is defined by 0 of x is equal to or O of x is equal to 0 for all x. அதே மாதிரி f plus minus f is equal to minus f plus f is equal to 0ன்னு சொல்லலாம். அது மாதிரி f into g plus h can be written as fg plus fhன்னு எழுதலாம். ஓகேவா? அடுத்தது c1 plus c2 into f is equal to c1f plus c2fன்னு எழுதலாம். where c1 and c2 are real constant. இதெல்லாம் ரியல் கான்ஸ்டன்ட் சொல்லலாம். ஸோ இதோட ப்ரூஃப் எல்லாமே ஈஸி தான். பட் இங்கே நமக்கு வந்து இந்த ஒரே ஒரு இதுக்கு மட்டும் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மற்றதுக்கும் இதே மாதிரி யூ கேன் ப்ரூவ் இட். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணுற மாதிரியே பண்ணலாம். ஸோ இதோட ப்ரூஃப் நமக்கு தியரமாக கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரூஃப் வந்து நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. ஏன்னா இந்த தியரம் தே மே ஆஸ்க். இந்த தியரம் வந்து நம்ம கேட்கலாம். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா மிஸ் எக்ஸசைஸ் மட்டும் எடுக்க வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாமல் வளன்னு நிறைய என்னமோ நடத்திட்டு போகிறாங்களேன்னு. பட் இது எல்லாமே தேவை நமக்கு. நான் இப்போ என்னெல்லாம் சொல்கிறேனோ என்னெல்லாம் பேசுகிறேனோ அவ்வளவும் தேவை. அதனால தான் இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் தேவையில்லைன்னா நான் எக்ஸ்பிளைனே பண்ண மாட்டேன். பட் இது எல்லாமே நமக்கு அடுத்து நம்ம சம்ஸ் போடும்போது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் இதெல்லாம் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் இதெல்லாம் சொல்கிறேன். ஓகே, இப்போ இதோட ப்ரூஃப் எப்படின்னு பார்க்கலாம். த ப்ரூஃப் ஆஃப் திஸ் இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். தட் இஸ் டு ப்ரூவ் தட் f into g plus h can be written as fg plus fh. That is we are going to prove that f into g plus h of x is equal to f plus g plus fh fg plus fh of x ன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதோட ப்ரூஃப் பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா, ஆக்சுவலாக இங்கே நமக்கு f and g are any real valued function கொடுத்துருக்காங்க. ஸோ we are going to prove that. ஸோ இது வந்து தியரம் 1.3 ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இஃப் f and g are real valued functions then f into g plus h is equal to fg plus fh. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இது எழுதிக்கோங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. ஸோ let x be any set and f and g be real valued functions on defined on x. let x belongs to x ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு எழுதிக்கலாம். So we are going to prove that f into g plus h is equal to fg plus fh. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். that is to prove என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா f into g plus h of x is equal to fg plus fh of x. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம கிவனில் இது எழுதிக்கலாம். let x be any set. let x be any setன்னு எடுத்துக்கலாம். and f and g are real valued functions defined on x. let
x belongs to capital X ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் given. இது கொடுத்துருக்காங்க, இதுதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். தட் இஸ் we are going to prove this. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். we are going to prove this. இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். proof. So for the proof, let us consider the LHS. LHS எடுத்துக்கலாம், which is f into g plus h of x. So இதை நம்ம எப்படி எழுதலாம்? This we can write it as, இதை வந்து can we write it as f of x into g plus h of x ன்னு எழுதலாம் இல்லையா? ஏன்னா இதுதான் நம்ம ப்ராடக்டில் படித்தோம். டெஃபினேஷன் ஆஃப் ப்ராடக்டில் என்ன படித்தோம்? தட் இஸ் நம்ம என்ன படித்தோம்னா fg of x can be written as f of x into g of x ன்னு எழுதலான்னு படித்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று படித்தோம். fg of x can be written as f of x into g of x. அதை யூஸ் பண்ணி தான் இப்படி எழுதுகிறோம். அதை யூஸ் பண்ணி we are writing it like this. இப்போ இதை எப்படி எழுத போகிறோம்னா, this we are going to write it as f of x into g. இதை வந்து g of x plus h of x ன்னு எழுதிக்கலாமா? by using addition. நம்ம இது படித்தோம். that is f plus g of x can be written as f of x plus g of x ன்னு படித்தோம் இல்லையா? இது ஒரு ப்ராப்பர்ட்டி படித்தோம். யூஸிங் திஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இந்த g plus h of x g of x plus h of x ன்னு எழுதிக்கிறோம். இப்போ by using our usual multiplication, நம்ம multiplication யூஸ் பண்ணி multiply பண்ண போகிறோம். so therefore this we can write it as f of x into g of x plus f of x into h of x ன்னு எழுதிக்கிறோம். we are writing it like this. ஓகேவா? by distributive law. by distributive law நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ இதை again by using product rule எப்படி எழுதலாம்? fg of x ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? again by using this product rule இதை யூஸ் பண்ணி, ஏன்னா இந்த ஃபார்மில் இருக்குது, அப்போ இந்த மாதிரி எழுதலாம் இல்லையா? அதான் நம்ம இங்கே பண்ணுறோம். அதே மாதிரி இதை எப்படி எழுதலாம்? fh of x ன்னு எழுதிக்கலாமா? again by product rule, or fg of x is equal to f of x into g of x. இந்த மாதிரி எழுதிக்கிறோம். அடுத்தது இது ரெண்டையும் நம்ம again எப்படி எழுதிக்கலாம்? by using addition இதை யூஸ் பண்ணி fg plus fh of x ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா இது வந்து இந்த ஃபார்மில் இருக்குது. f of x plus g of x என்ற ஃபார்மில் இருக்குது. அது f plus g of x ன்னு எழுதலாம் இல்லையா? புரியுதா? ஸோ அப்போ therefore இதை நம்ம எப்படி எழுதுறோம்னா f plus g of x is equal to f of x plus g of x. இந்த மாதிரி எழுதிக்கும். ஓகேவா? அப்போ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. தட் இஸ் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்னா which is equal to RHS. ஸோ இதில் வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? இந்த f plus f into g plus h of x can be written as fg plus fh of x ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? தட் இஸ் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா f into g plus h of x is equal to fg plus fh of x ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். for all x belongs to x. xங்கிறது இந்த செட் எக்ஸில் இருக்கக்கூடிய எனிவே நம்பர், அந்த மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ therefore from this we can say that f into g plus h is equal to fg plus fh. புரிஞ்சுதாம்மா? நம்ம மெயினாக இதான ப்ரூவ் பண்ணணும். we have to prove this. இப்போ therefore ஃபைனலாக அதை எடுத்து எழுதிடணும். அது என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அதை எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ இதோட ப்ரூஃப் இதுதான். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we are going to see about some special functions. சில ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பாலினாமியல் ஃபங்க்ஷன். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான். இப்போ திரும்ப இருக்க ஜஸ்ட் ஒரு பேரில் படிக்கிறோம், அவ்வளோதான். பாலினாமியல் ஃபங்க்ஷன். ஸோ பாலினாமியல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் எஃப் ஆஃப், இது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a0 இன்ட்டு எக்ஸ் பவர் n ப்ளஸ் a1 இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 ப்ளஸ் a2 இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் an. ஞாபகம் இருக்கா? இது நீங்கள் படிச்சிருப்பீங்க. திஸ் we call it as a polynomial function. ஸோ நீங்கள் இப்போ பவர் வந்து ஹையஸ்ட் பவர் 3 இருந்தால் கியூபிக் பாலினாமியல், 4 இருந்தால் 4th டிகிரி பாலினாமியல், ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் 5 இருந்தால் 5th டிகிரி பாலினாமியல். இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் கீழ் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். this is also a function. And then the polynomial function a function of the form f of x is equal to ax plus b.
is a linear function or is a linear polynomial னு சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த தியரம் மட்டும் காப்பி பண்ணிட்டா போதும். ஜஸ்ட் யூ ஹாவ் டு காப்பி டவுன் திஸ் தியரம். தியரமும் இந்த சம்மும் காப்பி பண்ணணும். ஓகேவா? தியரமும் இந்த சம் போட்டேன் இல்லையா, இந்த சம் தட் இஸ் எக்ஸாம்பிள் 1.30. இந்த சம்மும் இந்த தியரமும் காப்பி பண்ணால் போதும். இதெல்லாம் காப்பி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? அதுமாதிரி இதுவும் காப்பி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இட் இஸ் நாட் நெசசரி. பட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எல்லாமே நமக்கு பின்னாடி நமக்கு அந்த லிமிட் சாப்டரில் திரும்ப இருக்க வரும். அங்கே இதெல்லாம் யூஸ் ஆகும். அதுக்காக தான் அதெல்லாம் இங்கே படிக்கிறோம். ஸோ திஸ் f of x is equal to ax plus b is a linear function. இதை நம்ம லீனியர் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் கிராஃப் வரைஞ்சிருப்பீங்க. இந்த லீனியர் ஃபங்க்ஷனுக்குலாம் கிராஃப் வரைஞ்சிருப்பீங்க. ஆர் இதை லீனியர் பாலினாமியல்னு சொல்லலாம். யூ கேன் எய்தர் சே இட் as a linear polynomial or linear function. அதுமாதிரி f of x is equal to ax square plus bx plus c where a not equal to 0 is a quadratic function சொல்லலாம். இதுவும் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனை எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது, அதுக்கு என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கீழ் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? பட் படிக்கலைனாலும் பரவாயில்ல, எப்படினாலும் எனிவே நம்ம திரும்ப ஒரு அதெல்லாம் படிக்க தான் போகிறோம். பட் இது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் அ குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ இப்போ நம்ம படித்த இதெல்லாம் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி படித்தது தான். ஆனால் ஃபங்க்ஷன்ற பேரில் தெரியாமல் படித்தோம். ஆனால் இப்போ இதெல்லாம் ஃபங்க்ஷன் தான். இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். நான் திரும்பவும் சொல்கிறேன், இதை நடத்துகிறதோட மெயின் ரீசனே என்னென்னா, திருப்பி நமக்கு அங்கே சாப்டர் நம்பர் 9 அங்கே திரும்பவும் இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் நம்ம இதை பார்த்துட்ருக்கோம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்றது a function of the form f of x is equal to a power x. So this we call it as an exponential function. இதுதான் நம்ம exponential function சொல்றோம். இங்க வந்து a should not be equal to a. இது வந்து this function we call it as an exponential function. இதுதான் நம்ம exponential function சொல்றோம். இப்போ a is equal to 0 வா இருந்தா, x not equal to 0 வா இருந்தா இது 0 function ஆயிடும். ஓகேவா? So this we call it as an exponential function. இதுதான் நம்ம exponential function னு சொல்றோம். ஓகேவா? ஆர் பவர் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். இது எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம் அல்லது பவர் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஓகேவா? அண்ட் இங்கே வந்து ஏ ஷுட் நாட் பி அ நெகட்டிவ் கான்ஸ்டன்ட். ஏ வந்து நெகட்டிவ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடாது. இது நான் நெகட்டிவ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது தான் இது மாதிரி டிஃபைன் பண்ண முடியும். ஏ நெகட்டிவ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடாது. ஏ ஷுட் நாட் பி அ நெகட்டிவ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? அண்ட் தென் இதுலேயே வந்து நம்ம இ பவர் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ். இதுவும் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அன் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். இது வந்து டு எனி பேஸ், இது டு த பேஸ் இ. இந்த ஈங்கிறது இட் இஸ் எனி நம்பர் பிட்வீன் 2 and 3. இதெல்லாம் நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் தான். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாகரிதமிக் ஃபங்க்ஷன். logarithmic function. So logarithmic function அப்படிங்கிறது என்னன்னா f of x is equal to log x to the base a. log x to the base a, that we call it as a logarithmic function. இதை தான் நம்ம logarithmic function னு சொல்லுவோம். ஓகேவா? So this we call it as a logarithmic function. And then fourth one next நம்ம என்ன பார்க்க போறோம்னா rational function. rational function. So rational function றது any function f of x is equal to p of x by q of x where q of x இந்த மாதிரி ஃபார்மில் இருந்தாலே q of x வந்து should not be equal to 0. ஆல்ரெடி படித்தோம்ல, டினாமினேட்டர் 0வாக இருந்தால் அது ஃபங்க்ஷனாகவே இருக்காது. ஏன்னா டினாமினேட்டர் 0வாக இருக்கும்போது f of x வந்து இன்ஃபினிட்டின்னு ஆகிடும். அதை பிளாட் பண்ணவே முடியாது. இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு. ஸோ டினாமினேட்டர் 0 இருக்கக்கூடாது. டினாமினேட்டர் should not be 0. டினாமினேட்டர் வந்து 0 இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஃபார்மில் இருந்தால் இது ரேஷ்னல் ஃபங்க்ஷன். இதை பற்றி நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து திஸ் we call it as a rational function. ஸோ இந்த ரேஷ்னல் ஃபங்க்ஷனுக்கு வந்து டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டினாமினேட்டர் 0 இல்லாத பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துடணும். 0 இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் we have to remove it from the real number set. இதில் இருக்க 0வில் that is இந்த டினாமினேட்டர் 0க்கு ஈக்குவேட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம டொமைன்லேருந்து எடுத்துட்டோம்னா அப்போ இந்த ரேஷ்னல் ஃபங்க்ஷன் நமக்கு வேலிடாக இருக்கும். தட் இஸ் ஜென்ரலாக சொல்லணும்னா டினாமினேட்டர் 0 வரக்கூடாது. டினாமினேட்டர் 0 வந்தால் இது ஃபங்க்ஷனாகவே இருக்காது. புரியுதா? அவ்வளோதான். இப்போதைக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி இந்த 0 வர பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறது அதெல்லாம் எப்படினாலும் அடுத்த சாப்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். we are going to discuss it in the second chapter. ஸோ அதனால் you need not worry.
அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா reciprocal function. ஸோ reciprocal function அப்படிங்கிறது என்னன்னா suppose if you have a function f of x ங்கிறது ஒரு ஃபங்க்ஷனா இருந்ததுன்னா then g of x is equal to 1 by f of x where f of x not equal to 0. This we call it as a reciprocal of the given function. Inverse of a function ங்கிறது வேற, reciprocal of a function ங்கிறது வேற. இப்போ for example ஒரு function இருக்குன்னு வச்சுக்கோம். Let us imagine that x square அல்லது x square plus 2 இது ஒரு function f of x ங்கிற function வந்து இந்த மாதிரி இருக்குன்னா or x plus 2 எடுத்துக்கோங்களேன். x plus 2 னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா இதுக்கு நீங்கள் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா எப்படி எதெல்லாம் இப்போ g of x is equal to 1 by x plus 2னு எதனால இது ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். வேறஸ் இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு என்ன வரும், இதுக்கு இன்வர்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா you'll get it as f inverse of x is equal to some x minus 2னு வந்துடும். So this will be the inverse of the function. Inverse வேற reciprocal வேற, ரெண்டும் வேற வேற, ஒன்று கிடையாது. இது reciprocal functionனா 1 by that function எழுதணும். இந்த function வந்து 0-ஆக இருக்கக்கூடாது. இப்போ 1 by இந்த x plus 2னு எழுதும்போது இந்த x plus 2 வந்து 0-ஆக இருக்கக்கூடாது. அப்போ x plus 2 0-ஆக இருக்கக்கூடாதுன்னா x should not be equal to minus 2 இல்லையா, x should not be equal to minus 2. So x வந்து இந்த minus 2-ஐ தவிர மீதி எல்லா வேல்யூஸ்க்கும் இந்த function valid. ஸோ அப்போ இந்த set of real numbersலேருந்து இந்த minus 2-ஐ நம்ம subtract பண்ணிடணும். You have to remove this minus 2. ஓகேவா? ஸோ அதை தான் நான் சொன்னேன், அது நம்ம அப்புறம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இது தான் வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் எ ஃபங்க்ஷன். ரெசிப்ரோக்கலுங்கிறது 1 by that ஃபங்க்ஷன் எதுறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் எ ஃபங்க்ஷன். ஆனால் இன்வர்ஸுங்கிறது வேறு. இன்வர்ஸ் வந்து ரெசிப்ரோக்கலாக இருக்கிறதுக்கு பைஜெக்டிவாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இட் ஷுட் பி அ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா இந்த பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனும் நமக்கு எப்படி இருக்கணும்னு சொன்னேன் நான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அந்த பைஜெக்டிவ் யூஸ் பண்ணி 1 to 1 on to 1 எப்படி செக் பண்ணணும்னு சொன்னேன். அது மாதிரி இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்றது இதுதான் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இன்னும் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன் இஸ் கால்ட் அஸ் ஆட் ஃபங்க்ஷன், த அதர் ஒன் வி கால் திஸ் as an even function. Odd and even function. Next type of function is odd function. So a function f of x is said to be an odd function. எப்போ ஒரு ஃபங்க்ஷனை வந்து odd function சொல்லுவோம்னா f of x is said to be an odd function is an odd function if f of minus x is equal to minus f of x னு வந்துச்சுன்னா then it is an odd function. f of minus x is equal to minus f of x னு வந்துச்சுன்னா then it is an odd function. Next even function. Even functionன்றது என்னன்னா f of x is said to be an even function. Even function எப்போ இதை நம்ம ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம்னா f of minus x is equal to f of x னே வந்துச்சுன்னா f of minus x is equal to minus f of x னு வந்துச்சுன்னா அது ஆட் ஃபங்க்ஷன். இதே f of minus x is equal to f of x னே வந்துச்சுன்னா அது ஈவன் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஓகே, இது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் let us assume a function f of x னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். suppose let me imagine that f of x is equal to suppose 1 by x square minus 2. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ இதில் நம்ம f of minus x கண்டுபிடிப்போம். f of minus xனா என்ன பண்ணணும், xக்கு பதிலாக minus x போடணும். அப்போ நமக்கு என்ன வரும், 1 by minus x the whole square minus 2னு வரும். which is 1 by x square minus 2னே எழுதிக்கலாம் இல்லையா. which is equal to f of xனே வருது பாருங்க. f of minus x, xக்கு பதிலாக minus x போட்டால் நமக்கு f of xனே வருது. அப்போ therefore this function is an even function. இது ஒரு even function. இப்போ சப்போஸ் இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். f of x is equal to suppose 1 by x. இந்த ஃபங்க்ஷன் எடுத்துப்போம். f of x is equal to 1 by x. இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், f of minus x கண்டுபிடிப்போம். அப்போ என்ன வரும், 1 by minus xன்னு வந்துடும். or which can be written as minus 1 by x which is equal to minus f of xன்னு எழுத முடியுதா, minus f of x னு எழுத முடியுதா. அப்போ therefore this is an odd function. இது odd function. இப்போ ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது which can be neither even nor odd. ஈவனும் இல்லாமல் ஆடும் இல்லாமையும் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கோம். f of x is equal to 1 by x plus 1. சப்போஸ்
இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்குவோம். இதில் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிப்போம். தட் இஸ் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போடுவோம். அப்போ நமக்கு என்ன வரும்? 1/-x + 1. இப்போ இதை நீங்கள் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுத முடியாது, இல்லை எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுத முடியாது. இதில் மைனஸை காமனாக வெளில எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? x - 1ன்னு வந்துடும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸே வரல, புரியுதா? ஸோ இதை மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுத முடியாது, எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுத முடியாது. ஸோ such a kind of function we call it as neither even nor odd. Neither even nor odd. ஸோ நீங்கள் இந்த நம்ம நம்பர் சிஸ்டம் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஈவனாக இருந்ததுன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஈவனாக இருக்கலாம் அல்லது ஆடாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஈவனும் இல்லாமல் ஆடும் இல்லாமல் கூட இருக்கலாம். some functions may be neither even nor odd. ஒரு சில ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும், ஒரு சில ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கும், ஒரு சில ஃபங்க்ஷன் ரெண்டுமே இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகேவா? நம்ம நம்பர் சிஸ்டம் மாதிரி நினைக்கக்கூடாது. நம்பர் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ஈவனாக இருக்கணும், இல்லைனா ஆட் நம்பராக இருக்கணும். அந்த மாதிரி இங்கே கிடையாது. ஃபங்க்ஷன்ஸில் அந்த மாதிரி கிடையாது. இட் கேன் பி நெய்தர் ஈவன் நார் ஆட். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் நெய்தர் ஈவன் நார் ஆட். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஈவனும் கிடையாது, ஆடும் கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் சிலது கொடுத்துருக்காங்க. the properties of even and odd functions கொடுத்துருக்காங்க. இந்த ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன்ஸும் நமக்கு தேவை. ஸோ இது வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், the sum of two odd functions is an odd function. the sum of two even function, ரெண்டு ஆட் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஃபங்க்ஷன் தான் வரும். ரெண்டு ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவன் ஃபங்க்ஷன் தான் வரும். the product of two odd functions is an even function. ரெண்டு ஆட் ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஈவன் ஃபங்க்ஷன் வரும். the product of two even functions is an even function. ரெண்டு ஈவன் ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் ஈவன் ஃபங்க்ஷன் தான் வரும். the product of an odd function and an even function is an odd function. ஒரு ஆட் ஃபங்க்ஷனையும் ஈவன் ஃபங்க்ஷனையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆட் ஃபங்க்ஷன் தான் வரும். the only function which is both odd and even function is zero function. so எந்த function வந்து both odd, இது வந்து உங்களுக்கு one wordல கூட கேட்கலாம். the function which is both odd and even function. so இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. the function which is both odd and even function, எந்த function வந்து ஒரே நேரத்தில் odd functionாவும் even functionாவும் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா zero function மட்டும்தான். that is f of x is equal to 0ன்னு ஒரு function define பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த function தான் உங்களுக்கு both odd and even functionாக இருக்கும். அடுத்து the product of positive constant and an even function is an even function. ஒரு even functionோட positive constant மல்டிப்ளை பண்ணிங்கன்னா even function தான் வரும். the product of a negative constant and a even functionோட negative நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா is also an even function. அதுவும் even functionாக தான் இருக்கும். ஓகேவா? the product of a constant and an odd function is an odd function. பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணாலும் சரி, நெகட்டிவ் கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணாலும் சரி, அப்போ உங்களுக்கு அது ஆட் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். இட் வில் பி அன் ஆட் ஃபங்க்ஷன். அடுத்து there are functions which are neither odd nor even. சொன்னேன் இல்லையா? ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆடும் இல்லாமல் ஈவனும் இல்லாமையும் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் may be neither odd nor even. ஆட் ஃபங்க்ஷனும் இல்லாமல் ஈவன் ஃபங்க்ஷனும் இல்லாமையும் இருக்கலாம். இதுலேயும் நமக்கு ஒரே ஒரு இது மட்டும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த தியரம் 1.4. இந்த தியரமும் நமக்கு இம்பார்ட்டன்ட், இதுவும் நம்ம படிச்சுக்கணும். ஓகேவா? அது பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். if one function is not odd then don't think that the function is an even function. ஒரு ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் இல்லைனாலே அது ஈவன் ஃபங்க்ஷன் தான் நினைக்கக்கூடாது. there are plenty of functions which are neither even nor odd. ஈவனும் இல்லாமல் ஆடும் இல்லாமல் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்க முடியும். we can have some such a kind of functions. ஓகே, இப்போ இது ப்ரூவ் பண்ணுவோம். தட் இஸ் இப்போ நம்ம இந்த படித்த இந்த ப்ராப்பர்ட்டிஸில் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டியை மட்டும் ப்ரூவ் பண்ண போகிறோம். தட் இஸ் the product of an odd function and an even function is an odd function. இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். we are going to prove this property. ஓகேவா? இதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. தியரம் 1.4ன்னு போட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. the product of an odd function and an even function is an odd function. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ தியரம் 1.4. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. ஸோ கிவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. let f be an odd function. ஸோ f be an odd functionனா என்ன அர்த்தம்? f of minus x is equal to minus f of x. let g be an even function. அப்படின்னா என்ன அர்த்தம்? g of minus x is equal to g of x. ஓகேவா? இதை நம்பர் 1ன்னு எடுத்துக்கோ, இதை நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா, to prove we are going to prove that f into g, that is fg is an odd function.
ஸோ எஃப்ஜி வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ண போகிறோம். தட் இஸ் டு ப்ரூவ், தட் இஸ் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா எஃப்ஜி ஆஃப் மைனஸ் எக்ஸ், fg of minus x is equal to minus fg of x. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். this is what we are going to prove. ஓகேவா? அப்போ தான் அது ஆட் ஃபங்க்ஷன் சொல்ல முடியும். ஸோ இதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரூஃப் for this let us consider this, that is LHS எடுத்துக்கலாம். ஸோ LHS வந்து இங்கே என்னது fg of minus x இல்லையா? by using நம்ம அந்த மல்டிப்ளிகேஷன் இதை யூஸ் பண்ணி இதை எப்படி எழுதலாம்? this we can write it as f of minus x into g of minus x ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? இதை நம்ம fg of x வந்து நம்ம எப்படி எழுதலாம்? f of x into g of x ன்னு எழுதணும் இல்லையா? அப்போ இங்கே fg of minus x எப்படி எழுதலாம்? f of minus x into g of minus x ன்னு எழுதலாம். f of minus x தான் நம்ம என்னன்னு சொன்னோம்? minus f of x ன்னு சொன்னோம். அப்போ இதுக்கு பதிலாக minus f of x ன்னு போட்டுக்கலாமா? and what about g of minus x which is equal to g of x? அது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம g of x ன்னு போட்டுக்கலாமா? can we write it like this? by 1 and 2, by 1 and 2 we are writing it like this. now again இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? this we can write it as fg of x ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? again by using the multiplication இதை யூஸ் பண்ணி படித்தோம் இல்லையா? that is fg of x எப்படி எழுதலாம்? f of x into g of x ன்னு எழுதலாம். அப்போ f of x into g of x எப்படி எழுதலாம்? fg of x ன்னு எழுதலாம் இல்லையா? அதை யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். அப்போ therefore நமக்கு என்ன கிடச்சிருக்கு? which is equal to RHS. அப்போ therefore we can say that fg is an odd function. ஸோ ஒரு ஈவன் ஃபங்க்ஷனே ஒரு ஆட் ஃபங்க்ஷனே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆட் ஃபங்க்ஷன் தான் வரும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணலாம். இது இங்கே கொடுத்துருக்க அத்தனையுமே ப்ரூவ் பண்ணலாம். we can prove this everything, we can prove it. எல்லாத்தையுமே நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒன்று ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது புரிஞ்சுதாம்மா எல்லாருக்கும்? ஸோ இதோட நம்ம ஃபங்க்ஷன்ஸோட எல்லா எக்ஸ்பிளனேஷன்ஸும் முடிச்சிட்டோம். இனிமேல் நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் போட வேண்டியதான். எக்ஸசைஸில் சில சம்ஸ் ஐ கிவ் இட் அஸ் அ ஹோம்ஒர்க். அது நான் ஹோம்ஒர்க்காக கொடுப்பேன். எப்படி போடுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஐ கிவ் இட் அஸ் அ ஹோம்ஒர்க். அதை நீங்கள் தான் போடணும். ஓகேவா? யூ ஹாவ் டு ஒர்க் இட் அவுட். நீங்கள் தான் அதை போடணும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நான் ஒரு சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஐ ஹவ் கிவன் யூ ஒன் சம், தட் இஸ் சம் நம்பர் 12. சம் நம்பர் 12. ஸோ அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ சம் நம்பர் 12 it is a homework for you. ஸோ அதை இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. மீதி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.